இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர ரிஷபம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும், இந்த ஆடி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுப பலன் என்ன, அசுப பலன் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசையில் என்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலை தான் நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபம் ராசி, இந்த ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான். சுக்கிரனோட பரிபூரண அருளும் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். அதனால தான் பாருங்கள், நேர்மை, உண்மை, வாய்மை அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்களா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. உங்களோட மனதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அதை வெளியில் காட்ட மாட்டீங்க. உங்களோட கஷ்டத்துக்கு நீங்களே தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்படி உங்களோட துயரம் கூட மற்றவங்களை பாதிக்கக்கூடாது அப்படின்னு செயல்படக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை மனமாற வேண்டுங்க. நவ கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். அனைத்து விதத்துலையுமே முன்னேற்றம் பெற சுக்கிர பகவான் வழிபாடை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு சுக்கிர பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை செய்யுங்க. இது ரெண்டுமே ரொம்பவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சுக்கிர பகவானை போற்றி அப்படின்னும், மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்க முடியும். இப்போ நாம் ஆடி மாதம் என்ன செய்யலாம் நீங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு 12 மாதத்துலேயுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ மற்ற மாதத்தில் ஒவ்வொரு நாட்கள் தான் தனி சிறப்பு வாய்ந்திருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் பாருங்கள், ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் தான் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்ல மாதம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் வந்துட்டு அம்மனுக்குரிய ஒரு மாதமாக பார்க்கப்படுது. நீங்களே பாருங்கள், இருக்கிற எல்லா அம்மன் கோவிலுமே இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே விசேஷங்கள் களை கட்டிகிட்டு இருக்கோம். ஆடிப்பட்டம் தேதி விதை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது கூட நம்மளோட முன்னோர்கள் விதை விதைக்கிறத இந்த ஆடி மாதம் மேற்கொண்டால் தை மாதம் அறுவடை சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சு தான் இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதம் வேப்பிலை கொழுந்து நிறைய துளுத்து வரும். அது நிறைய அபார மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். அதனாலேயே அம்மன் கோவிலில் நிறைய வேப்பிலை கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய தீமைகளை அழிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் தொடங்குது. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆடி மாதம் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களோட அப்பா கிட்ட இதுவரைக்கும் ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். 2 பேரும் ஏதாவது வாக்குவாதம் புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த வாக்குவாதம், கருத்து வேறுபாடு இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. உங்களோட அப்பா கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவியை இந்த மாதம் பெற போகிறீங்க. பிதிர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகளுமே சுமூகமாக முடிஞ்சிடும். அதுவும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான அடித்தளம் இப்பொழுது உருவாகும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு.
உங்களோட குழந்தைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் நீங்கும். அவங்களால உங்களோட மனதுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு நீங்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. உங்களோட தாயாரின் உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லதாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதம் பெருமளவில் கடன் வாங்குறதை மட்டும் மேற்கொள்ளாதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் தவிர்த்து தான் ஆகணும். இதனால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்த்துடுங்க. நாம் இப்போ ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி அமாவாசை இதில் வந்துட்டு நீங்கள் விரதம் இருந்தால் நம்மளோட முன்னோர்களை அதுவும் விரதம் இருந்து வழிபட்டால் ரொம்பவுமே நல்லது. ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் ரொம்பவும் நல்லது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த அமாவாசையை இருக்கிற எல்லா அமாவாசையை விடவே இந்த ஆடி அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு தெரியுமா? இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது அளவில்லாத புண்ணிய பலனை நமக்கு தரக்கூடியதாக பார்க்கப்படுது. ஆடி அமாவாசைக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த நாளில் விரதம் தான் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவங்களோட ஆசிகளை பெறணும் அப்படின்னு நினச்சா இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதம். அந்த அழியும் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவுமே அதற்கு உகந்த அமாவாசையாக பார்க்கப்படுது. முன்னோர்களுக்கு அவங்களோட மறைவிற்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பணம் அளித்து விரதம் இருந்தால் நாம் வேண்டிய வரங்களை பெற முடியும். நம்மளோட முன்னோர்களின் பரிபூரண அருளாசியுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது முன்னோர்கள் மறுபிறவி எடுத்துருந்தா கூட அந்த பிறவியில் நற்கதியை பெறணும் அப்படின்னு நாம் வேண்டிக்கிட்டு சிறப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு தான தர்மம் தர்ப்பணம் இது எல்லாமே தலைமுறையாக நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவம் சாபம் இது எல்லாமே போக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆடி மாத அமாவாசையில் எள்ளும் தண்ணீரும் வச்சு தர்பையும் அழிப்பது அளவில்லாத புண்ணியத்தை கொடுக்கும். இப்போ புற்கள்லேயே தர்பை புல் ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது. தானாக தோன்றி நிலத்தில் வாடாமலும் நீரில் அழுகாமலும் இருக்கக்கூடியது தான் இந்த தர்பை. இதனால தான் முன்னோர்கள் வந்துட்டு ஆத்மாவை ஆவாகனம் செஞ்சு வழிபடுறாங்க. அமாவாசை கிரகணம் போன்ற காலத்தில் தர்பை புல்லின் ஆற்றல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த புல்லை தர்ப்பணம் செய்யும் பொழுது பயன்படுத்துகிறாங்க. ஆடி அமாவாசையில் நம்ம பித்ரு கடமைகளை செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள் நீங்கிடும். ஆடி அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரையை பசுக்கு வாங்கி கொடுங்க, அது ரொம்பவுமே நல்லது. பித்ரு தோஷத்தால் தடைபட்டு இருந்த குலதெய்வத்தின் அருளுமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எள்ளும் தண்ணீரும் வச்சு ஹோமம் செய்து குடும்பத்தில் உள்ளவங்க வந்துட்டு வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் இருக்கக்கூடிய நிதி பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும். இப்போ ஆடி அமாவாசையில் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி அமாவாசையில் முக்கியமாக செய்யக்கூடாத விஷயம் அசைவ உணவுகளை சமைக்கவே கூடாது. அதுவும் நம்ம சாப்பிட்றதும் வீட்டில் செய்கிறதும் ரொம்பவுமே தவறானது. வீட்டை சுத்தம் செஞ்சு வைக்கணும். அன்னைக்கு வந்துட்டு ரொம்பவுமே இந்த வீடு துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது அப்படி அன்னைக்கு பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சிடணும். நகம் வெட்டுறது, கூந்தலை விரித்து போட்டுட்ருக்கிறது, நெத்தியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும். இதை தவிர்த்தாலே பெருமளவுக்கு நன்மைகள் சேரும். ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. மற்ற மாதத்தில் கொடுக்கறத விடவே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த முன்னோர்களை வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சுப காரிய தடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வழிபாடை செய்யுங்க. அந்த தடை உடனடியாக நீங்கும். உங்களோட இல்லத்தில் ஒரு இன்பம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இந்த இவ்வளவு நாள் காத்திருந்து இந்த ஆடி அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமுமே பல மடங்கு அதிகரிக்கும். தானம் தர்மம் செய்யுங்க, புண்ணியம் அதிகரிக்கும். முன்னோர்களை வழிபடுறதுக்கு இந்த ஆடி அமாவாசை ரொம்பவுமே உகந்தது. வீட்டில் செல்வநிலை மேலோங்கி வளர ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடை செஞ்சிங்கன்னா பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும்.
என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவில் அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும், அமாவாசை தினத்தில் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.